பிரகதாரண்ய உபனிஷத்தில் மது காண்டம், அதில் 2 அத்தியாயங்கள். 2இல் முதல் அத்தியாயம் புருஷவித பிராமணம் என்று பல பிராமணர்கள் இருக்குன்னு அதில் புருஷவித பிராமணத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இது 4வது பிராமணம். இதில் நிறைய மந்திரங்கள் உள்ளன. அதில் 11வது முதல் 14வது வரை உள்ள மந்திரங்களுடைய கருத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒருவன் ஞானியாக ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும்? உலகத்தில் ஞானிகள் என்று சொல்கிறார்களே, அவர்களால் ஞானிகள் ஆவதற்கு இறைவனுடைய கடாட்சம் இருந்ததா? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இறைவனாக மனது வைத்து அவன் ஆசைப்பட்டு நம்மளை ஞானியாக்குவானா? அல்லது அவருடைய தலைவிதிப்படி அவர் ஞானியாகிறார்களா? ஞானியாவதற்கு ஏதாவது குலம் கோத்திரம் இருக்கிறதா? இந்த குறிப்பிட்ட வர்ணத்தார், குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் ஞானிகளாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம். ஞானியாவதற்கு மன தூய்மை தான் அவசியம். மன தூய்மையை யார் பெற்றிருந்தாலும் அவர்கள் ஞானத்தை பெற்று ஞானியாக ஆகலாம். மன தூய்மை என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? ஞானியான பிறகு என்ன ஆகும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். மனதிலே விருப்பு இல்லாமல் இருந்தால் அந்த மனம் தூய்மையான மனம். எப்பொழுது மனதிலே விருப்பும் வெறுப்பும் அகன்று உலகத்தில் இருக்க பொருட்களெல்லாம் சமமாகவே பார்க்கப்படுகிறதோ, இவன் விரும்பி ஒன்றை நாடுவதும் வெறுத்து ஒன்றை இருந்து விலகுவதும் இல்லாமல் எதையுமே இறைவனுடைய படைப்பாகவே பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தால், அனுபவிக்காமல் இருக்க வேண்டாம், அனுபவித்து கொண்டிருந்தால் அந்த மனம் தூய மனம். எவனுடைய புத்தியிலே மோகம் இல்லையோ, மோகம் என்று சொன்னால் இதுவில்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, இதுதான் எனக்கு வாழ்க்கை ஆதாரம் என்று எதையாவது பற்றி கொண்டிருக்கின்ற புத்திக்கு பேர்தான் மோக புத்தி. எதை அவன் இது இல்லாமல் எனது வாழ்க்கை இல்லை என்று சொல்லிவிட்டானோ அதில் அவன் பற்றுடையவன் ஆகிறான். அந்த பொருள் அவனை பாடுபடுத்தும். அந்த பொருள் இருந்தால் அவனுக்கு சந்தோஷம், இல்லாமல் குறைந்து போனால் அவனுக்கு கஷ்டம், தொலைந்து போனாலும் நஷ்டம். எவன் ஒரு புத்தியும் மனமும் மோகமும் சோகமும் விருப்பு வெறுப்பும் நீங்கி போய் மனதில் எப்பொழுதும் சமாதானம் நிற்கிறதோ அந்த மனம் தூய்மையான மனம். இந்த மனதுக்கு இது மனம் மட்டும் போதாது, அவனுக்கு இன்னொன்றும் தேவை. அறிவு ஆர்வம் தேவை. ஜிக்ஞாசு என்று சொல்வார்கள். இந்த இறைவன் யார், எப்படிப்பட்டவர், இந்த சிருஷ்டி எப்படி ஏற்பட்டது, நான் யார், நான் என்று சொல்லுகின்ற மகான்கள்லாம் சொல்கிற நான் என்பது ஆத்மா என்று, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வேண்டும். ஆத்ம ஞானத்தின் மீது ருச்சி இருக்க வேண்டும். எவனுக்கு இந்த ஆத்ம ஞானத்தில் ருச்சி வந்துவிட்டதோ அவனுக்கு மற்ற எல்லா உலக வேலையும் அருச்சி ஆகிவிடும். அது சுவாரஸ்யம் தராது. உணவில் அவனுக்கு அதிக இன்பம் பார்க்க மாட்டான், உடைகளிலே இன்பம் பார்க்க மாட்டான், புகழிலே இன்பம் பார்க்க மாட்டான், பணம் பொருள்களிலே அவன் நாட்டம் குறைந்துவிடும். அவனுக்கு முழுக்க மனசிலே இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ருசி ஏற்பட்டுவிடும். இந்த ருசிக்கு பேர் ஜிக்ஞாசு, ஞாத்தும் இச்சு, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். இப்போ மன தூய்மை. 2வது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ருச்சி ஆத்ம விசாரத்தில் வந்துவிட்டால் அவனை ஞானி ஆவதிலிருந்து யாரும் தடுக்கவே முடியாது. அவன் கட்டாயம் ஞானி ஆகியே தீருவான். அவனுடைய தேடல் ஓயாது. அவன் அடுத்தபடியாக சரியான சாஸ்திரத்தை அவன் நாடுவான். உபனிஷத்து ஒன்றுதான் சரியான சாஸ்திரம். அதுதான் ஆத்மாவை பற்றியும் ஜகத்தை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் அனைத்தையும் தரவல்ல ஒரே சாஸ்திரம். எனவே எவன் ஒருவன் உபனிஷத்தை தேர்ந்து விட்டானோ அவன் நிச்சயம் ஞானியாகி விடுவான். உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்கின்ற குரு கிடைத்து விட்டால் அவன் ஞானியே. குருவிடம் அவன் சிக்கிக் கொண்டு விட்டால் குரு அவனை ஞானியாக மாற்றாமல் விடவே மாட்டார். ஏனென்றால் அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா உயிரினங்களுமே பிரம்மம்தான். தம்மை பிரம்மம் என்று அறிந்து கொள்ளாமல் ஜீவன் என்று தெரிந்து கொண்டு எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்கள். குரு அவனுக்கு பாடத்தை எடுத்து, நீ ஏற்கனவே பிரம்மம், இனிமேல் பிரம்மமாக வேண்டியதில்லை, நீ இறைவனை அடைய வேண்டியதில்லை, நீயே இறைவன் என்று அவன் இறைவன் அல்ல ஜீவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற தவறான கருத்தை மட்டும் அவர் தக்க விசாரணை முறையிலே நீக்கிவிடுகிறார்.
இவ்வாறு நீக்கப்பட்ட பிறகு அவன் தன்னை தான் ஆத்மா, அதுவே பிரம்மம், எது ஒன்று ஜீவாத்மாவாக என்னுடைய பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ, அறிவாக இருக்கிறதோ, அது பரம்பொருளே என்பதை அவன் சாட்சாத்காரமாக நேரடியாக அறிந்து கொள்கிறான். இதற்கு பெயர் ஞானம். இந்த ஞானம் வந்துவிட்டால் அவன் மீதி நாட்களை எப்படி வாழ்வான்? வெறும் நான் பிரம்மம், நான் கடவுள் என்று தெரிந்து கொள்வதாலே ஞானம் என்று சொல்ல முடியாது. இது ஞானத்தை அறிந்திருக்கிறான், அவ்வளவுதான். இனிமேல் அவன் வாழ்க்கையில் இந்த நினைப்பில் அவன் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஆத்மா, நான் அசங்கம், நான் அளவற்றவன், நான் ஆனந்த சுரூபி, நான் நிறைவான பூரணம் என்பதை அவன் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மனநிலை பெயர்தான் முனி என்று பெயர். ஞானம் பெற்ற பிறகு அவனுக்கு முனி என்று பெயர். எவனுக்கு முனி என்று பெயர்? எப்பொழுதும் ஆத்ம சிந்தனையில் தனிமையில் இருக்க விரும்புகிறானோ, ஆற்றங்கரையிலோ மரத்தின் அடியிலேயோ வீட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்திலே தனியில் அமர்ந்து நான் ஆத்மா பரம்பிரம்மம் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டே இருப்பான். அதன் மீது நம்பிக்கை வளர்ப்பதல்ல, அதற்கு எதிர்பிரான இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம், உலக இச்சைகளெல்லாம் அவனை வந்து துன்புறுத்தும் பொழுதெல்லாம், உலகத்தில் இருக்கின்ற இந்த சம்சாரங்களெல்லாம் அவனை துன்புறுத்தும் பொழுதெல்லாம் அவன் உடனடியாக மனனம் செய்து தன்னை ஆத்மா சம்சாரமற்றது என்று அவன் புரிந்து கொள்கிறான். இதற்கு பெயர் முனி என்று பெயர். இவனுக்கு தான் முனிவர் என்று அவனுக்கு பெயர். மனனசீலன் என்பது இதன் பொருள். எனவே ஒரு மனிதன் ஆரம்பத்தில் மனதை தூய்மை செலுத்த வேண்டும். தூய்மை செய்வதற்கு என்ன வழி? மனம் தூய்மையடைந்தால் அவன் சாஸ்திரத்தை கண்டுபிடித்து விடுவான், அவனுக்கு அறிவார்வம் வந்துவிடும், அவன் ஜிக்ஞாசு ஆகிடுவான். ஜிக்ஞாசு ஆகி சாஸ்திரத்தையும் குருவையும் கண்டுபிடித்து விட்டால் அவன் ஞானியாகிறான். ஞானியான பிறகு அதையே ஞானத்திலே ஊறிக்கொண்டிருந்தால் அவன் முனிவனாகிறான். அந்த முனிவனுக்கு இன்னொரு பெயர் ஜீவன் முக்தன் என்று பெயர். இந்த ஜீவன் முக்தரை தான் உலகத்தில் நாம் வந்து பரமாச்சாரியார்கள், பரமஹம்சர்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நீயும் கூட பரமஹம்சனாக ஆவதற்கு வெகு தூரம் அல்ல. நீ இப்பொழுதே மனதை தூய்மை செலுத்திக்கொள் என்பது தான் இந்த சாராம்சம். சரி, மனதை தூய்மை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் என்பது என்ன? அது எப்படி தூய்மை செய்வது? துணியை தூய்மை செய்வதற்கு நமக்கு சோப்பு இது போன்ற பொருளெல்லாம் இருக்கிறது. தண்ணீரில் நனைத்து சோப்பை போட்டு நுர வச்சு அப்புறம் அதை அடித்து நாம் சுத்தம் செய்கிறோம். ஒரு காரியம் செய்யாமல் எதுவும் சுத்தம் ஆவதில்லை. வீட்டை சுத்தம் செய்யணும்னா அதுக்கு நாம் வந்து கூட்டி பெருக்க வேண்டியிருக்கிறது, தண்ணீரால் கழுவ வேண்டியிருக்கிறது, வீடுக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்க வேண்டியிருக்கிறது. மனதை தூய்மை செய்வது என்ன? பாரதியார் கேட்கிறார், துணி வெளுக்க மண்ணும் உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, சாம்பல்லே குளிச்சுக்கலாம். மணி வெளுக்க சாணை உண்டு. மணி என்றால் இந்த வைரம் போன்ற கற்கள், அது வந்து பளபளப்பாக சுத்தமாகணும்னா சாணத்தில் போட்டு அதை தேய்ப்பாங்க. மனம் வெளுக்க வழி உண்டா? ஏ மாரியம்மா எனக்கு சொல்லு, கோதையே மாரிமுத்து எனக்கு இந்த மனம் வெளுக்க வழி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இந்த மனம் என்பது வெளுக்க வேண்டும், அது வெண்மையாகவும் குழந்தைத்தனமாகவும் ஆக வேண்டும் என்றால் அதற்கு கர்மம் தான் அவசியம். எந்த கர்மத்தில் ஈடுபடுகிறாயோ அந்த கர்மம் தான் மனதை அசுத்தமும் படுத்தும் சுத்தமும் படுத்தும். எந்த கர்மம் சுத்தப்படுத்தும், எந்த கர்மம் அசுத்தப்படுத்தும் என்ற அறிவு உனக்கு வர வேண்டும். தர்மமான காரியங்களிலே நீ கர்மத்தை ஈடுபடுத்தி கொண்டிருந்தால் அது நிச்சயம் உன் மனதை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். பேராசையினாலோ சுயநலத்தினாலோ உன் பற்றின் காரணத்தினாலோ இன்ப அனுபவிப்பது காரணத்தினாலோ நீ அதர்மத்தை கடைபிடித்தால் அது உன் மனத்தை அசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். எந்த கர்மம் தர்மம் என்று எனக்கு எப்படி தெரியும்? எந்த கர்மம் தர்மம், அதை செய்தால் என் மனம் சுத்தம் என்று எனக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதுதான் உன் மனதை சுத்தம் செய்யும். ஸ்வதர்மம் என்றால் என்ன? ஸ்வ என்றால் உன்னுடைய, தர்மம் என்றால் நீ பழகுகின்ற முறை. உன்னுடைய குணத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாயோ அது ஸ்வதர்மம். சிங்கம் தன்னுடைய குண அடிப்படையிலேயே அது வேட்டையாடுகிறது, அது ஸ்வதர்மம். மான் அதன் பயம் என்ற அடிப்படையிலேயே, தப்பித்துக்கொள்ள வேண்டும் அடிப்படையிலேயே அது வந்து வேகமாக பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருந்தால் அது அதனுடைய ஸ்வதர்மம். புல்லுக்கு ஒரு சுதர்மம், பனைமரத்துக்கு ஒரு ஸ்வதர்மம், மாமரத்துக்கு ஒரு சுதர்மம். மாமரம் எப்பொழுதுமே பனைமரமாக
பணங்காயை கொடுப்பதில்லை. அது தர்மத்துக்குள்ளே அது இருந்து கொண்டிருக்குது. அதோட குணத்தின் அடிப்படையிலே அதன் காரியங்கள் அதனுடைய செயல்கள் அமைகின்றன. ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டால் கூட எந்திரம் அதோட குணத்தின் அடிப்படையில் தான் அது வேலை செய்யுது. துணி துவைக்கிற மிஷின் துணி துவைக்க தான், அது அதனுடைய குணம் அதுதான். அது பாத்திரத்தை கழுவாது. இன்னொரு மிஷின் வீடு இப்போ கூட்டிக்கிட்டு இருக்குது, அதனுடைய குணம் வீடை கூட்டுறது தான், வேறு ஒரு குணத்தை செய்யாது. எது ஒன்று அதன் குணத்தின் அடிப்படையில் காரியத்தை செய்கிறதோ அது சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதன் குணத்தின் அடிப்படையில் இல்லாமல் வேற ஒரு காரியம் செய்ததுன்னா அது சுத்தமாக இல்லை, அது வேறு ஏதோ செய்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மனமும் கூட உன்னுடைய குணத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், உன்னுடைய தொழில், உன்னுடைய உணவு, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய திருமண வாழ்க்கை, உன் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்துமே உன் குண அடிப்படையில் இருக்க வேண்டும். உன் குணம் என்ன என்று தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை அதன் அடிப்படையில் இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், மனிதனுக்கு குணங்கிறீங்களே, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு குணம் இருக்குது. ஒருத்தருக்கு நாய் குணம், ஒருத்தருக்கு பேய் குணம், ஒருத்தருக்கு பன்றி குணம் இருக்குது. குணங்கள் 1000 இருக்கலாம். இந்த குணத்தின் அடிப்படையிலே மனிதர்களை பிரிப்பதற்கு உளவியல் அறிஞர்கள் ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அது பேர் சைக்காலஜின்னு பேர். அந்த பெர்சனாலிட்டி என்ற இந்த சைக்காலஜியில் மனிதனுடைய பாகுபாடுகளை பண்ணுறார்கள். பெர்சனாலிட்டி, எத்தனை விதமான பெர்சனாலிட்டி இருக்குது என்று பார்க்கிறார்கள். பெர்சனாலிட்டின்னா ஆளுமைன்னு சொல்கிறாங்க, நாம் குணம்னு சொல்லுவோம். குணத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் ஒவ்வொரு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்காலத்திலே ஃப்ராய்டோ அல்லது யங் போன்றவர்களோ பின்னாடி வந்தவர்களோ சைக்கானலிட்டிக் மெத்தடில் அவங்க சொல்லும் பொழுது நிவிருத்தி மார்க்கத்தில் செல்பவன், பிரவிற்த்தி மார்க்கத்தில் செல்பவன் என்று 2ஆக பிரித்தார்கள். பிரவிற்த்தி மார்க்கம் என்றால் வெளிப்பட்ட வாழ்க்கையிலே இருப்பவன், அவன் எக்ஸ்ட்ராவர்ட்னு சொன்னாங்க. நிவிருத்தி மார்க்கம் எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளே இருக்க விரும்புவன், மக்களோடு பழக விரும்பாதவன், நீண்ட நேரம் முழித்து கொண்டிருப்பான், காலையில் எழுந்து கொள்வான். அப்படிங்கிறவன் நிவிருத்தி மார்க்கம், அவன் இன்ட்ராவர்ட்டு. பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்க லேட்டாக தான் எழுந்துக்குவான், ஆனால் ராத்திரி வரைக்கும் ஓட்டான் மாதிரி முழிச்சிக்கிட்டே இருப்பான், நிறைய வேலையை போகத்தான் செய்வான். அவன் மக்களோடு இணைந்து பழகுவான், அவன் பிரவிற்த்தி. நிவிருத்தி மக்களோட பழக மாட்டான், தனக்குள்ளே தான் இன்பம் அனுபவித்து கொண்டிருப்பான், தன் எண்ணங்களுக்குள்ளே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றெல்லாம் மக்களை இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட்டு. இந்த இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட்டில் எக்ஸ்ட்ரீமிசம்னு ஒன்று சொல்லுவாங்க. மிக உச்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராவர்ட், மிக உச்ச அளவுக்கு இன்ட்ராவர்ட் போது மனநோய் என்று பிரித்தார்கள். இவன் தீவிரவாதிகளாக இருப்பான், இவன் மனநோயாளியாக மாறிவிடுவான். 2மே மனநோயாளி என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். இது அவர்கள் ஆதி காலத்திலே வைத்திருந்த ஒரு பாகுபாடு. அதற்கு பிறகு 5 விதமான பெர்சனாலிட்டி ட்ரைட் என்று இப்பொழுது பிரித்திருக்கிறார்கள். நீங்களும் நீங்கள் இது மாதிரி இன்டர்நெட் மூலம் தேடி பார்த்தா மனிதனுடைய பெர்சனாலிட்டி என்னென்ன இந்த தற்காலத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். பகவத்கீதையிலே பகவான், உபநிஷத்திலும் கூட உபநிஷத்தின் அடிப்படையில் பகவான் சொல்லுகிறார், மனிதனுடைய குணத்தின் அடிப்படையில் நாம் 4ஆக பிரிக்கலாம். இயல்பாகவே மனித குலம் 4 வித குணங்களோடு பிறக்கின்றனர். அது என்ன 4 குணங்கள் என்று சொன்னால், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் என்பது இது பெயர். இது கேட்டவுடனே இது ஜாதின்னு நினச்சிக்காதீங்க, இது குணம்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு குணத்துக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும் இல்லை, அந்த குணத்துக்கு அவங்க கொடுத்த பேர் இது. இதுக்கு பேர் வர்ணம்னு பேர். 4 விதமான குணங்கள், 4 விதமான வர்ணம். குணங்கள் எதன் அடிப்படையில் வருது என்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு மனதிலே, உடம்பிலே, உண்ணுகின்ற உணவிலே, செய்கின்ற செயல்களிலே 3 விதமான குணங்கள் வெளிப்படும். சத்துவம், ரஜசு, தமசு. எவனிடம் ரஜஸ் அதிகமாக இருக்கிறதோ அவன் செயல் ஊக்கம் அதிகமாக இருப்பான். செயல் ஊக்கத்தில் தான் அவனுக்கு அதிகமாக நாட்டம் இருக்கும். எவனுக்கு தமஸ் இருக்கிறதோ அவன் செயலிலே தாமதம் காட்டுவான், ஓய்விலே தான் இன்பம் காண்பான், அறிவு பெறுவதிலும் அவன் தாமதம் காட்டுவான். அறிவிலும் ஒரு மயக்கம், செயலிலும் ஒரு தயக்கம். இந்த 2ம் இருந்தால் அவன் தாமச குணமுடையவன். அறிவில் மயக்கம், செயலில் தயக்கம். அறிவில் ஊக்கம், எவனுக்கு அறிவில் ஊக்கம் இருக்கிறதோ அவனுக்கு சத்துவகுணம் அதிகமாக இருக்கிறது. சத்துவகுணம் மிகுந்தவனுக்கு அறிவில் ஊக்கம் இருக்கும், செயலில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தாமச குணம் மிக குறைவாக இருக்கும். தள்ளி போடுவது, செயல் இல்லாமல் இருப்பது என்பது போன்ற உணர்வு இன்பங்களிலே அவன் தவிர்த்து விடுவான்.
எவன் ஒருவனுக்கு சத்துவகுணம் மீது உரி ரஜோகுணம் அதற்கடுத்து தமசகுணம் என்ற வரிசை கிரமம் இருந்ததுன்னா அந்த மாதிரி குணம் உடையவனுக்கு படிப்பார்வம் அதிகமாக இருக்கும், நினைவு சக்தி அதிகமாக இருக்கும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுங்கிறதும் தனக்குத்தானே ஒழுக்கத்தை விதித்து கொள்பவனாகவும் அவன் வாழ்கின்ற தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். அந்த மாதிரி குணமுடையவர்களை இருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். இயல்பாகவே பிறக்கும் பொழுதே சத்துவகுணம் படிப்பார்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவன் நல்லவர்களாக கெட்டவர்களாக நான் பேசுகிறேன், அவனுடைய குணத்தை சொல்கிறேன். அவன் குணம் எப்பொழுதுமே அறிவை சார்ந்ததாக இருக்கிறது. செயலுக்கு அதிகமாக அவன் முக்கியம் தரமாட்டான். சில வேலைன்னா நான் செய்ய மாட்டேன், அது யாராவது வச்சு செய்துக்குவேன், ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். பிறவிலேயே அந்த குணம் இருக்கிறது. உங்கள் வீட்லேயும் பார்க்கலாம். சில குழந்தைங்க புஸ்தகம் கையுமாக்க இருக்கும், எதையும் ஆராய்ச்சி பண்ணும், எதையாவது தூண்டி துருவி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா உடனடியே பிரித்து பார்த்து அது உள்ளே இருக்குது, எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அடுத்த குணம் ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், ஆனால் சத்துவகுணம் ரெண்டாவதாக இருக்கும். அப்படி குழந்தைங்க இருக்கிறோம். அப்போ துருன்னு இருக்கும், எதையாவது செய்யணும், ஸ்போர்ட்ஸில் போகணும், விளையாடணும், குதிக்கணும், அதை வெட்டணும், அதை ஒட்டணும், இப்படியெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு வேண்டியான அறிவை மட்டும் அவங்க தேடுவாங்க. அறிவும் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் செயல் ஊக்கம் அதிகமாகவும் அறிவு குறைவாகவும் இருக்கிறவர்களை ஒரு குணம்னு சொல்கிறார் பகவான். மூன்றாவது ஒருத்தர் இருக்கிறான், அவனும் ரஜோகுணம் அதிகமாகவும் மேலோங்கியும் தாமசகுணம் அடுத்தும் சத்துவகுணம் கீழோகவும் இருக்கும். இந்த வரிசை கிரமத்தை பார்த்தோம்னா முதல் சொன்னவன் படிப்பாளி எப்படி சொன்னேன், சத்துவம் ரஜஸு தமசு. ரெண்டாவது துருன்னு செயல் ஊக்கம் உடைய இருக்கணும், என்ன சொன்னேன், அவனுக்கு ரஜஸ் முதல்ல இருக்கும், சத்துவம் ரெண்டாவது இருக்கும், தாமஸ் மூணாவதாக இருக்கும். இப்போ மூன்றாவது சொல்கிறவனுக்கு ரஜஸ் அதிகமாக இருக்கும், ரெண்டாவதாக சத்துவம் இருக்காது, தமஸ் இருக்கும். கடைசியாக சத்துவம் இருந்தால் அவன் எப்பொழுதுமே வியாபாரம், பொருள் வரவு செலவு, கணக்கு கையில் கருதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது, சேமிக்கணும் அப்படின்ற ஒரு குணாநிலையில் அவன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நான்காவது ஒரு குணம் இருக்கிறது மனிதர்கிட்ட, அவனுக்கு தாமச குணம் மேலோங்கி இருக்கும், அடுத்தது ரஜோகுணம், கடைசியில் தான் சத்துவகுணம் இருக்கும். எவனுக்கு தமோகுணம் உச்சமாக இருக்கிறதோ அவன் காலம் தாழ்த்துவான், படிப்புக்கு அதிகம் போக மாட்டான், செயலையும் அதிகமாக தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான், எப்பொழுதுமே சுலபமாக இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று இருப்பான். இப்படிப்பட்ட குணமும் இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ பேர் நம்ம குடும்பத்திலேயே வேலை வெட்டிக்கெல்லாம் போகாமல், எதுவும் படிப்பும் செய்யாமல், ஒழுங்காக அது எது கொடுத்தாலும் தள்ளி போட்டுறது, கொடுத்தா தப்பாக செய்கிறது, சொல்கிறத நம்ம ஒன்று சொல்ல அவன் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறான், இப்படி எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி குண அடிப்படையிலேயே 4 விதமான மனிதர்களை இருக்கிறார்கள் என்று பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறார். இப்படி தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படையில் என்ன? குணத்தின் அடிப்படையில். இப்போ சொல்லுங்கள், இந்த குணத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கர்மமும் மாறுபடும் இல்லையா? குணம் ஒன்று இருந்ததுன்னா அது செயலும் மாறும் இல்லை. இப்பொழுது முதல் மனிதனை நான் சொன்னல, சத்துவ ரஜஸ் தமஸ் என்ற வரிசையில் இருக்கின்றவனுக்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் கல்விமானமாக, ஆசிரியனாகவும் பாடம் சொல்லிக் கொடுக்குறவனாக தான் இருப்பான். ரெண்டாவது இருக்கவன் செயல் ஊக்கம் உடையவனாக இருப்பான், அவன் சத்திரியனாக இருப்பான். எல்லாரையும் நான் காப்பாற்றுறேன், நான் உழைக்கிறேன், தர்மத்தை காப்பாற்றுகிறேன் என்று அவன் எப்பொழுதுமே பாதுகாப்பு வட்டத்திலே இருப்பான். படிப்பு வட்டத்தில் இருப்பவன் பாதுகாப்பு வட்டத்தில் ரெண்டாவது ஆள். முதல் ஆளை நம்ம பிராமணன்னு பேர் வைக்கிறோம், அது குணத்துக்கு வச்ச பேர். இப்போ ஜாதிக்கு வச்சுருக்கிறாங்க. ஜாதி வேறு, குணம் வேறு. இந்த ஜாதியில் பிறந்து விட்டதாலே அந்த குணம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ பேர்கள் பிராமணனாக பிறந்திருக்கிறார்கள், குணத்தில் அவன் சத்திரியனாக இருக்கலாம். எத்தனையோ பிராமணர்கள் பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், ஆனால் குணத்தில் பார்த்தா பிஸ்னஸ் செய்யக்கூடிய வைசியனாக இருக்கிறார்கள். எத்தனையோ பிராமண குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பிராமணத்தில் பிறந்திருந்தால் கூட மாத சம்பளத்துக்கு தான் வேலை செய்வேன்னு கூலிக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அங்கே சூதர்களும் இருக்கிறார்கள். இந்த குணம் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கிறோம். இதே போல் மூன்றாவது மனிதன் வியாபாரம், உற்பத்தி, நூற்றல், விவசாயம் செய்தல், வாணிபம் செய்தல் போன்றவை செய்கிறார்கள். அவர்களை வைசியர்கள் என்று பெயர் சொல்கிறோம். இவர்களுக்கும் மூன்றாவது வகையான குணம் இருக்கிறோம். நான்காவது சூத்திரம் என்று சொல்லப்படுபவன், அவன் உடல் உழைப்பால் மற்றவங்களுக்கு சேவை செய்வான். அறிவார்வம் குறைவு, செயல் ஊக்கம் குறைவு, வியாபாரம் செய்யவும் தெரியாது. ஆனால் தன்னுடைய பணிவிடையை மற்றவர்களுக்கு கொடுத்து மாத ஊதியத்திலேயோ வார ஊதியத்திலேயோ கூலியோ பெற்று வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி 4
விதமான குண கர்ம அடிப்படையில் மனிதர்கள் 4ஆக இருக்கிறார்கள். இதுக்கு வர்ணம் என்று பெயர். ஆசிரமம் என்பது என்ன என்றால் வாழ்க்கையில் இருக்கிற நிலைகள். பிராமணனாக இருந்தாலும், சத்திரியனாக இருந்தாலும், வைசியனாக இருந்தாலும், சூத்திரனாக இருந்தாலும் அவனுடைய குழந்தை பருவத்தில், பள்ளி பருவத்திற்கு பிரம்மச்சரியம் என்று பெயர். பள்ளிக்கூடம் முடித்த பிறகு அவன் குடும்பஸ்தனாக மாறுகிறான். அது கிரகஸ்தாசிரமம் என்று பெயர். அதன் பிறகு அவனுக்கு குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கூடம் படித்து கல்யாணம் காட்சியெல்லாம் முடித்து பேர குழந்தைகள்லாம் வரும்பொழுது இவன் வானப்பிரசன் என்ற 3வது ஆசிரமத்துக்கு செல்கிறான். பேர குழந்தை பெற்றவுடனே வாரணாசிரமம் போகிறான். அதற்கு பிறகு அவன் சந்நியாசம் என்ற 4வது ஆசிரமம் செல்கிறான். இவ்வாறு ஆசிரமங்கள் இருக்கிறது. 4 வர்ணத்திற்கும் 4 ஆசிரமங்கள் உண்டு. இது என்ன? இது ஒரு சைக்காலஜி. மனித குலத்தை ஆராய்ச்சி செய்கின்ற ஆந்த்ரோபோ சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு துறையிலே இது வச்சுக்கலாம். இது உண்மையாக பொய்யான்லாம் கேட்க வேண்டாம். இப்படியும் பண்ணலான்னு அர்த்தம். இப்படி தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. வேறு ஒரு முறையிலையும் கூட நீங்கள் பாகுபாடு பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். பிராமணர்கள் என்று சொல்லுபவர்கள் எல்லாருமே அவர்களெல்லாம் நீதிமான்களாகவும், படிப்பாளிகளாகவும், ஆசிரியர்களாகவும், வேதன் அடிப்படையில் வாழ்பவர்களாகவும் இருக்கிறார்கள். சத்திரியர்கள் என்று சொல்பவர்களெல்லாம் அந்த காலத்தில் அரச குலத்திலும் படை வீரர்களாகவும் மக்களை காப்பாற்றுவர்களாகவும் இருந்தார்கள். வைசியர்கள் எல்லாம் நாட்டிலே உற்பத்தியை பார்த்து கொண்டார்கள், வாணிகத்தை பெருக்கினார்கள், வளத்தை அதிகம் செய்தார்கள். இவர்கள் என்ன வளமே எல்லாம் போயிடும். 4வது வர்ணத்தார்கள் மற்ற எல்லாருக்கும் பணிவிடை செய்து கோயிலை கட்டுவது, வீடு கட்டுவது, ரோடு போடுவது, ஆடு மாடுகளை பராமரிப்பது, மனிதனுக்கு என்னென்னலாம் வேலை இருக்கிறது அத்தனையும் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருந்தால் இது வர்ணம்னு பேர். சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? மனம் தூய்மையாவதற்கு கர்மங்கள் வேணும்னு சொன்னீங்க. மற்ற எதுவும் முடியாது, கர்மத்தினால்தான் மனம் தூய்மை அடையும்னு சொன்னீங்க. எந்தவித கர்மத்தினால மனம் தூய்மை அடையும்னு நான் சொன்னேன். தர்மமான கர்மத்தை செய்தால் அவன் மனம் தூய்மை அடையும். அதர்ம வழியில் சென்றால் மனம் அசுத்தமடையும். அப்போ அசுத்தமாக இருக்கிற மனிதன் சுத்தம் வரணும்னா அவன் தர்மம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். உனக்கு எது தர்மம் என்று பார்த்தால் எல்லாருக்கும் தர்மம் ஒன்றாக இருப்பதில்லை. அவனுடைய குணத்தின் அடிப்படையில் தர்மம் மாறலாம். சிங்கத்தினுடைய குணத்தின் அடிப்படையில் அது தர்மம் மாறுகிறது. மானினுடைய அடிப்படையில் அது குணம் மாறுகிறது. அதே போல் மனிதனும் அவனுடைய குணத்தின் அடிப்படையிலே அவனுடைய தர்மமும் மாறுகிறது. அப்போ என்னுடைய குணம் பிராமண குணமாக இருந்தால் நான் படிப்பு துறையும் உபாத்தியாயர் என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் துறையும் மட்டுமே எனக்கு மனதிற்கு தூய்மை தரும். அதில் என் குணமும் என் தொழிலும் ஒன்றாக இருந்துவிட்டால் என் மனம் சுத்தமடையும். என் குணம் பிராமணனாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய தொழில் சூத்திரனாக இருக்கிறது, சத்திரியனாக இருக்குதுன்னா என் மனம் அசுத்தமடைகிறது. அதன் மூலம் எதையோ ஆடுகிறேன். நான் என் குணத்திற்கும் என் செயலுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால் மனம் அசுத்தமடைகிறது, ராகத்வேஷம் ஏற்படுகிறது. நான் இந்த ஆசிரியர் துறையில் உனக்கு சம்பளம் ரொம்ப குறைவு, பரவாயில்ல சார், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது பிடிக்குது, பணத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நான் அந்த தொழிலை செய்கிறேன் என்று வறுமையில் வாழ்ந்தாலும் கூட ஆசிரியனாக இருந்தால் மனம் தூய்மை இதுன்னு அர்த்தம். எவன் ஒருவன் பணம் நிறைய கிடைக்கணும்ன்ட்டு உன் மனசில் பிராமணனாக இருந்தாலும் கூட குணம் இருந்தாலும் பணத்தின் மீது எப்பொழுதும் ஆசை வந்துட்டுதோ அப்போ நீ மற்ற வர்ணத்தாருடைய துறைக்கு நீ போயிட்டியோ அப்போ மன தூய்மை கெட்டு போகிறது இல்லையா? அதனாலே அவரவர்கள் வர்ணத்துக்கு ஏற்றபடி அவருடைய தர்மத்தையும் கர்மத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மனம் சுத்தமடையும் என்று பெயர். அது பெயர் ஸ்வதர்மம். ஒரு சத்திரியனாக பிறந்தவன், செயலூக்கம் உடையவன், போர் திறமை உடையவன், நிர்வாகத் திறமை உடையவன், அவன் அந்த துறையிலே செய்தால் மனம் சுத்தமடையும். ஏனென்றால் தர்மத்தை நிறைநாட்டுபவன். அவன் வைசியனாக வியாபாரத்தை செய்வதோ அல்லது பிராமணனாக நான் ஆசிரியனாக மாறுவன் என்று தன்னை மாற்றிக்கொண்டால் அதற்கு உள்ள அர்த்தமாக ஒரு விருப்பெருப்பு இருக்கிறது. தன்னுடைய குணத்திற்கு மீறி ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் ஒரு விருப்பு அல்லது வெறுப்பு காரணமாக இருக்கலாம். எனவே மனசு அசுத்தமடையும். வைசியனும் அதே போல, சூத்திரனும் அதே போல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் வர்ணாசிரத்தை பற்றி இந்த உபனிஷத் பேசுகிறது. அவனுடைய வர்ணம், அதாவது அவனுடைய குணம் என்ன என்று கண்டுபிடிக்கணும். நான் சத்துவகுணம் மீது உரியணும்னா, ரஜோகுணம் மீது உரியணும்னா, தாமச குணம் மீது உரியணும்னா என் குணம் எப்படிப்பட்டது என்று ஒருவன் அறிந்து கொண்டு அதற்குண்டான தொழிலில் ஈடுபட்டால் அவன் மனம் சுத்தமாக இருக்கும். சூத்திரர்களெல்லாம் எப்பவுமே தொழில் தான் செய்யணுமா சார்? அவங்க எப்பவுமே வேலை செய்துட்டு பிழைக்கிறவங்களாக தான் இருக்கணுமா?
அப்போ தான் மனம் சுத்தமான, அப்படி இருந்தால் மனம் சுத்தமடையும். ஒருவேளை அவன் பிறந்தது சூத்திரனாக இருக்கலாம், ஆனால் மனதிலே அவனுடைய தன்மை குணத்திலே அவன் பிராமணனாக இருந்தால் அவன் நிச்சயம் அந்த தொழில் தான் எடுக்கணும். நான் பிறப்பை பற்றி பேசவில்லை. பிறப்பின் அடிப்படையில் இந்த வர்ணங்கள் கிடையாது. குணகர்ம விபாகம் என்று தான் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். குணத்திலும் அவன் செய்கின்ற செயலும் அடிப்படையில் 4 வித மனிதர்கள் இருக்கிறான்னு சொன்னான் தவிர அவங்க அம்மா அப்பா யார் எப்படி பிறந்தான்றதை பற்றி நான் சொல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதி என்ன, எந்த குலத்தில் பிறந்தீர்கள் என்பதை மறந்து விடுங்கள். உன்னுடைய குணம் சத்திரிய குணமா, நீ ஆலோசித்துப்பார். உன்னுடைய குணம் வைசிய குணமா, உன் குணம் பிராமண குணமா, நீ எங்கே வந்து பிறந்திருக்கிறான். எப்பொழுது உபனிஷத் கற்றுக்கணும், பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும், ஆத்ம விசாரம் பண்ணணும்னு வந்துட்டியோ அப்பொழுது நீ பிராமணன் தான். இந்த கல்விக்கு வந்த பிறகு நீ பிராமணனாக இருப்பதற்காக உனக்கு குடுமியும் வேண்டாம், பூணூலும் வேண்டாம். எப்பொழுது இந்த ஞானத்திற்கு வந்து விட்டார்களோ அவர்கள் கர்மத்தை விட்டு விடுகிறார்கள். கர்மம் செய்வது வரைக்கும் தான் உனக்கு பூணூலும் குடுமியும் வேணும். யஜ்ஞங்கள் செய்வது தான் கர்மங்கள். இந்த ஞானத்துக்கு வந்து விட்டால் கர்மத்தை விட்டுவிட வேண்டும் என்று இந்த ஞானமே சொல்லுது. அதனால் கர்மத்தை விட வேண்டும் என்றால் அதற்கு அடையாளமாக அவனுடைய பூநூலையும் குடுமையும் எடுத்தே ஆக வேண்டும். இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லா வர்ணத்தாரும் எல்லா வயதினரும் கற்க வேண்டிய ஞான நூல். அதனால் இந்த ஞான நூலுக்கு வருவதற்கு முன்னாடி உன் மனம் தூய்மை அடையணும்னா அந்த சமயத்தில் வர்ணத்தை அனுசரித்து உன்னுடைய தொழிலையும் கர்மத்தையும் நீ நிர்வாகம் செய்து கொள் என்று சொல்கிறார்கள். இதுதான் ஒரு முன்னுரை. இப்போ இந்த உபநிஷத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்ன சொல்லுது, மனிதர்கள் எப்படி 4 வர்ணத்தாராக இருக்கிறார்களோ குணத்தின் அடிப்படையில் கர்மத்தின் அடிப்படையில் தேவர்களும் அப்படி இருக்கிறார்கள். வானுலகத்தில் வசிக்கின்ற தேவர்களும் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் கூட அங்கேயும் பிராமண தேவர்கள் இருக்கிறார்கள், சத்திரிய தேவர்கள் இருக்கிறார்கள், வைசிய தேவர்கள் இருக்கிறார்கள், சூத்திர தேவர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் என்று நம்ம கேட்கிறோம். எப்படி வந்தாங்க? நீ தான் அங்கே போகிற. பூமியில் வாழ்ந்தவன் தானே இறந்த பிறகு அங்கே செல்கிறான். அங்கே செல்லும் பொழுது மனிதர்கள் தான் வாழ்கிறார்கள், எல்லாரும் ஜீவர்கள் தான். ஜீவன் என்று வந்துவிட்டால குணம் இருக்கும். தேவநிலையில் இருந்தாலும் கூட குணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னோ மனிதர்கள் மட்டும்தான் இதை மாதிரி பிரிச்சிருக்கான்னு நினச்சிக்க வேண்டாம். மிருகங்களில் கூட நீங்கள் சத்துவகுண மிருகங்களை பார்க்கலாம், ரஜோகுண மிருகங்களை பார்க்கலாம், தமோகுண மிருகங்களை பார்க்கலாம். மிருகங்கள் இருக்குதில்லை, பசு போன்றதெல்லாம் சத்துவகுணத்தில் இருக்கிறது பார்க்கிறோம். சிங்கம், புலி, சிறுத்தைகள் போன்றதெல்லாம் ரஜோகுணத்தில் இருக்கிறது பார்க்குறோம், நிர்வாகம் செய்வதை பார்க்குறோம். உற்பத்தி செய்யணுன்ற சொல்லக்கூட நிறைய மிருகங்களை நம்ம பார்க்குறோம். எறும்புகள்லாம் பார்த்தா, தேனெல்லாம் பார்த்தா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. தேனை உற்பத்தி பண்ணுது, அதுங்களுக்கு உற்பத்தி பண்ணுது. சூத்திரர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். உழைத்தே வாழ்கின்ற மிருகங்களையும் பார்க்கிறோம். தன் உடல் உழைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மிருகங்களிலும் இருக்கிறது, மனிதர்களும் இருக்கிறது, தேவர்களும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை பற்றிய வர்ணனை தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். மனிதர்களில் 4 வகை குணமுடையவர்கள் இருப்பது போல் தேவர்களிலும் வர்ணம் உண்டு. இங்கு வாழ்ந்தவர்கள் தானே அங்கே தேவர்களாக வசிக்கிறார்கள். எனவே அனைவரும் ஜீவர்களே இன்னும் புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் மாதிரி தான் தேவர்களும். ஏன்னா நீ தான் அங்கே போய் வாழப்போகிற. குணம் இருக்கும் வரை ஜீவநிலை விட்டு போகாது. உனக்கு எத்தனை காலம் உனக்கு குணம் இருக்கிறதோ அதுவரை நீ ஜீவன் தான். அப்போது ஞானியாகி முக்தனாகி முனிவனாக வேண்டும் என்றால் என்ன என்றால் அப்பொழுது 3 குணங்களையும் தாண்டி நீ குணாதீதனாக மாற வேண்டும். இறைவன் மட்டும்தான் நிர்குணம். எந்த ஒரு மனிதன் நிர்குணமாகிவிட்டானோ அவனும் பகவான், அவனும் பிரம்மமே. ஜீவன் முக்தனுக்கு குணங்கள் கிடையாது. அவன் எந்த வர்ணத்தையும் சேரவில்லை, அவன் ஆசிரமத்தையும் சேரவில்லை. அவன் வர்ணாசிரம அதீதமாக மாறிவிடுகிறான். அதை கொண்டு போவதற்கு தான் இதெல்லாம் முன்னுரையாக நாம் பேசுகிறோம். எப்படி மனிதர்கள் இருக்கிறார்களோ அதுபோல தேவநிலையிலும் தேவ பிராமணன், தேவ சத்திரியன், தேவ வைசியன், தேவசூத்திரன் என்று 4 வகையில் தேவர்கள் இருக்கிறார்கள். தேவ பிராமணன் யார் என்றால் அவனுக்கு அக்னி தேவர் என்று பெயர். பிராமணன்னு சொல்லலாம், அக்னின்னு சொல்லலாம். இன்றும் கூட இந்த பூமியிலே பிராமணர் என்ற வர்ணத்தில் இருப்பவர்களெல்லாம் அக்னியை தான் வணங்குகிறார்கள். கோயிலுக்கும் போகிறாங்க, ஆனால் அதிகமாக யஜ்ஞங்கள் செய்து அக்னியை தான் அவர்கள் வலம் வழுந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அக்னியில் ஆகுதியிட்டு தான் தேவதைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
எனவே அக்னி அவர்களை வாழ்க்கையோடு வாழ்க்கையாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 3 வகையான அக்னிகளை வீட்டிலே வைத்திருப்பார்கள். 3 தீயை வளர்ப்பவர்கள், முத்தீ வளர்ப்பவர்கள் என்று திருக்குறளில் கூட தேவநேய திருக்குறள் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். தேவ பிராமணன் அவன் அக்னி தேவன். இவர் தேவலோகத்தில் யஜ்ஞங்கள் செய்வார். இங்கேயும் பிராமணர்கள் தான் செய்கிறார்கள். இங்கே பிராமணர்கள், அங்கே அக்னி. அக்னி தேவர் தான், அதாவது தேவ பிராமணா முதலில் படைக்கப்பட்டார். முதல்வர் இங்கே படைக்கப்பட்டார்னு, ஜீவர் படைக்கப்பட்டார்னு இது சொல்லும். இது ஒரு அத்தியாரோபம். ஆனால் பின்னாடி நாம் நம்ம தெரிஞ்சுக்கோம், யாருமே படைக்கப்படவில்லை. அனாதி காலத்திலேருந்தே தேவர்களும் மனிதர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவர்கள் படைக்கப்படவில்லை. அறியாமை இருக்கும் பொழுது அவர்கள் ஜீவர்கள், அறியாமை நீங்கிவிட்டால் அவர்கள் பிரம்மம். எப்பொழுது அறியாமை வந்தது? அறியாமைக்கு தொடக்கமே இல்லை. எனவே இது பேச்சுக்காக சொல்லப்படுது. ஒரு அத்தியாரோபம் செய்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். முதலில் அக்னி தேவர்கள் தான் முதலில் தோன்றினார்கள். பிராமண தேவர்கள் தோன்றினார்கள். இவர்களிடமிருந்து மற்ற தேவர்கள் தோன்றினார்கள். எல்லா வர்ணமும் ஒரு வர்ணத்திலிருந்து தான் வந்தது. 4 வர்ணம்னு சொல்கிறோம். 4 வர்ணமுமே பிராமணத்திலிருந்து வந்தது. தேவர்கள் எடுத்துக்கொண்டால் 4 தேவர்கள் இருக்கிறார்கள். 4 பேருமே அக்னி தேவர்களிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் பார்த்தா மூத்தவராக எடுத்துக்கொண்டால் அக்னி அல்லது பிராமணன். எல்லாருமே பிராமணன்கிட்டேருந்து பிறந்ததுனால எல்லாருமே பிராமணன் தான். ஆனால் குணத்தினாலே அந்த பிராமணன் இவ்வாறு இருக்கிறான். அவன் சத்திரியனாக இருக்கிறான். பிராமணன் தான் சத்திரியன், பிராமணன் தான் வைசியன், பிராமணன் தான் சூத்திரன். இப்பொழுது அந்த மந்திரத்தை பார்ப்போம். பிரம்ம வா இதம் அக்ர ஆசீத் ஏகம் ஏவ. ஆரம்பத்தில் இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவன், அவனுக்கு பெயர் விராட் புருஷன், அவர் தான் இருந்தார். இவர் ஒரு சகுன பிரம்மம். அதனால் இவர் 4 தலை உடைய பிரம்மதேவர் என்று பெயர். அவர் ஸ்தூல இந்த பிரபஞ்சத்தை நான் என்று நினைத்திருந்தனால அவருக்கு விராட் என்று பெயர். சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அவரே நான் என்று சொல்லும் பொழுது ஹிரண்ய கர்ப்பர் என்று பெயர். காரண பிரபஞ்சத்தை நான் என்று அபிமானிக்கும் பொழுது அவர் பரமேஸ்வரன் என்று பெயர். இந்த பரமேஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட் என்று சொல்கிறவன் 3 பேர் கிடையாது. ஒரே பிரம்மம் தான். எதை அவன் அபிமானம் செய்கிறாரோ, நீ ஸ்தூல தேகத்தை நனவிலே அபிமானம் செய்கிறாய். கனவிலே ஸ்தூல தேகத்தில் நானுன்னு சொல்கிறதில்ல, வேறொரு கனவில் இருக்கக்கூடிய உடலை தான் நானுன்னு சொல்கிறேன். அப்போ நீயே ஸ்தூல தேகத்தை நானுன்னு சொல்லும் பொழுது விஸ்வன்னு உனக்கு பேர். கனவில் இருக்கின்ற உடம்பை நானுன்னு சொல்லும் பொழுது உனக்கு தைஜசன்னு பேர். ஆழ்ந்த உலகத்திலே 2 உடலுமே விட்டு அறியாமை என்ற உடலில் நீ படுத்துக்கிட்டு இருந்தினா உனக்கு பிராக்ஞன் என்று பெயர். இதே போல் பரமேஸ்வரன் பிரம்மத்திற்கும் கூட இந்த பிரபஞ்சம், ஸ்தூலமான பிரபஞ்சத்தை நான் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவருக்கு விராட் என்று பெயர். அந்த விராட் முதலில் அவர் இருந்தார். அவர் ஒருவர் மட்டுமே இருந்தார். தத் ஏகம் சன்னு. ஏகம்னா ஒன்று தான், இருந்தது. சன்னுன்னா இருந்தது, சத்துங்கிறது சன்னுன்னு வரும். அது மட்டுமே இருந்தது. அவருக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, தனியாக இருக்கிறார். ந வியபவத்து தத் ஸ்ரேயோ ரூபம். ஒருவராக இருந்ததால் அவர் பலம் பெறவில்லை. வியபவத் ஸ்ரேயோ, அவர் அந்த வளமையாக இருக்க முடியலை. அவர் ஒத்தையாக இருக்கிறார். அத்யஸ் ருஜத சத்திரம். அதனால் அவரிடமிருந்து சிறப்புமிக்க சத்திரியர்கள் உண்டானார்கள். அப்போ அவர் செயல்பாடு மிக்க ஒரு நிர்வாகம், தர்மத்தை உண்டாகிறார். அவரே மாறுகிறார். யான் ஏதானி தேவ அத்திர சத்ராணி இந்திரோ வருணக சோம ருத்ரக பர்ஜன்யோ யம மிருத்யூர் ஈசான இதி. அப்போது முதல்ல அவர் யார் இருந்தார்? விராட் இருந்தார். அவரிடமிருந்து சத்திரிய என்று சொல்லக்கூடிய அசுரதேக சத்திரம், சத்திரிய தேவர்கள் தோன்றினார்கள். சத்திரியம் என்றால் நிர்வாகம் செய்பவர்கள். அந்த தேவர்களுடைய பெயர் சொல்லுது. அவர் பெயர் இந்திரன், வருணன், சந்திரன், ருத்திரன், பர்ஜன்யன், யமன், மிருத்யு, ஈசானன் என்பவர். இவங்களெல்லாம் சத்திரிய தேவர்கள். விராட் ஒருத்தர் மட்டும்தான் பிராமணர். தஸ்மாத் சத்ராத் பரம் நாஸ்தி. இதனால்தான் சத்திரர்கள் மேனார்கள் யாரும் இல்லை. இவங்கெல்லாம் நிர்வாகம் செய்பவர்கள், தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள். இதை கொஞ்சம் அப்புறம் நம்ம பார்ப்போம்.
தஸ்மாத் பிராமணக சத்திரியம் அதஸ் தாது அதஸ்தாது உபஸ்தே ராஜசூயே. எனவே ராஜசூய யாகத்தில் பிராமணன் கீழே அமர்ந்து சத்திரியனை மேலே வைத்து பூஜிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். விராட்டிலேருந்து தான் சத்திரியன் வந்தான் தேவன். இருந்தாலும் சத்திரியனுக்கு பிராமணன் மரியாதை கொடுக்குறான். தன்னிடம் வந்த கீழ் அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லை. ராஜசூயாகம்னு வந்துடுதுன்னா சத்திரியனை மேலே வச்சுட்டு பிராமணன் கீழே உட்காந்துட்டு தான் பூஜைகள் எல்லாம் செய்கிறான். சத்திர ஏவ தத் யசோ ததாதி. இந்த பெருமையை சத்திரியனுக்கு மட்டுமே பிராமணன் அளித்தான், மற்றவர்களுக்கு கொடுக்கல. மற்ற தேவர்களாகிய வைசிய தேவர்கள் சூத்திர தேவர்களுக்கு அந்த பிராமண தேவன் கொடுக்கல, இவனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறான். அதுக்கு என்ன